இதழ் 40. ஐசியு வார்டில் மருத்துவர் கொடுத்த 48 மணி நேர கெடுவில் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே மிச்சம் இருக்க செயற்கை சுவாசம் பொருத்தி இதயம் எவ்வாறு துடிக்கிறது என்று கண்காணிக்க மானிட்டர் மூலம் எங்கும் நகராமல் கார்த்தி காயுவை கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு நேற்றிலிருந்து பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் மிகவும் சோர்வாக இருந்தது. அதனால் ஏதாவது டீ காஃபி குடித்துவிட்டு வரலாம் என்று அங்குள்ள பொறுப்பான செவிலி பெண்ணை தான் வரும் வரை காயுவை கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மருத்துவமனையில் கீழ்த்தளத்தில் உள்ள உணவகம் சென்றான். மருத்துவமனையை சுற்றியும் காயு இருக்கும் வார்டுக்கும் வெளியும் பாதுகாப்பிற்காக நிறைய காவலர்களை நியமித்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும். அப்படியிருந்தும் எப்படியோ அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி காக்கி உடையை காவலர்கள் போல் அணிந்து கொண்டு காயு இருக்கும் ஐசியு வார்டுக்கு அருகில் இருவர் வந்து சுற்றி முற்றியும் பார்த்தபடி இருக்க அப்போதுதான் கார்த்தி உணவகம் சென்றான். மேலும் அங்கு இரு காவலர்கள் காயுவிற்கு பாதுகாப்பிற்கு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து இருவரும் அர்த்தமாக தலையாட்டி கொண்டு அவர்கள் கொண்டு வந்த மயக்க மருந்தை சிரிஞ்சில் நிரப்பி டாய்கன் போன்ற ஒரு கருவி மூலம் குறிப்பார்த்து இருவரையும் சுட்டு மயக்கமடைய செய்து இருவரையும் ஆளுக்கு ஒருவராக இழுத்து சென்று மறைவாக போட்டு காயு அறைக்குள் நுழைய திடீரென முகமுடி அணிந்த இருவர் தடாலடியாக உள்ளே வரவும் பயந்து போன செவிலி பெண் கத்த ஆரம்பிக்கும் நேரம் அவள் தொண்டை குழியில் கூர்மையான கத்தியை இறக்கியிருந்தான் அதில் ஒருவன். குருதி கொப்பளிக்க துடிக்க துடிக்க கீழே விழுந்த செவிலி பெண்ணை இரக்கமே இல்லாமல் ஒரே தள்ளாக காலால் எட்டி உதைத்து படுக்கையில் விழுந்து யமனுக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் காயுவை உக்கிரமாக பார்த்து, டேய், இவளுக்கும் இவ ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு, இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம பாஸ் செய்கிற வேலையெல்லாம் முழுசா தெரியும். யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் சொல்லிக்கொண்டே பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்த கத்தியை எடுத்து காயுவை குத்த அடி எடுத்து வைத்து அவள் அருகில் சென்று அவள் வயிற்றை நோக்கி கத்தியை ஓங்கும் சமயம் ஹக் என சத்தத்தோடு கை கால் நடுங்க மூச்சு விட்டு கொண்டே கண்களை பிரிக்க முடியாமல் குடும்பத்தாரின் பிரார்த்தனையெல்லாம் தாண்டி அவளின் காதல் கணவனின் நம்பிக்கை பழித்து விட்டது போலும் மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்து விட்டாள் காயு. ஆனால் அது நிரந்தரமா இல்லையா என்பது கடவுளின் கையிலா இல்லை கணவனின் கையிலா? இங்கு வேணி இறப்பை நினைத்தும் காயுவின் தற்போதைய நிலையை நினைத்தும் அன்னம் தண்ணி ஆகாரமின்றி அழக்கூட தெம்பில்லாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வீடே அமைதியாக இருந்தது. அம்மா, எனக்கு பசி உயிர் போகுது. இதுங்க எல்லாம் இன்னும் செத்ததுக்காகவும் சாக போறதுக்காகவும் ஒப்பாரி வச்சு சாப்பாடு கூட செய்யாம உயிர் எடுக்குதுங்க. நீயாவது போய் எனக்கு ஏதாவது டேஸ்டா செஞ்சு எடுத்துட்டு வாமா. இதுங்களை நம்பினா நாம தான் அடுத்த டெட் பாடி ஆகும். பசி தாங்காமல் வயிற்றை பிடித்து கொண்டு பைரவி கடுக்கடுக்க, எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா நாமளையே இதுங்க கூட எலி புழுக்கையா சேர்ந்து காயணும். அதான் சொல்றால என் பேத்தி, போடியாத்தா, நாக்குக்கு ருசியா ஏதாச்சும் செஞ்சு கொண்டா. என்னாலையும் பசி தாங்க முடியல. பாட்டி கஜாவிடம் புலம்ப, என்ன என்னைய பார்த்தா உங்க 2 பேத்துக்கும் இழிச்சவாச்சு எழுதி என் நெத்தியில ஒட்டி இருக்கிற மாதிரியா தெரியுது? நானும் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம தானே இருக்கேன். என்ன மட்டும் தனியா போய் ருசியா செஞ்சு கொண்டாட சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் அங்க இருக்கிற கேமராவையெல்லாம் தாண்டி எப்படி நான் சமயக்கட்டுக்கு போவேன்? என்னால முடியாதுப்பா என்று பெரிய குந்தாணி உடம்பை போட்டு மல்லாக்கப்படுத்து, நானே இங்க வந்ததுக்கு காரணம் இங்க இருக்கிறவங்களை அதிகாரம் பண்ணி வாய்க்கு வைக்கணையா சமைக்க வச்சு 3 வேளையும் உட்கார்ந்த இடத்துலயே நல்லா வெளுத்து கட்டலான்னு பார்த்தா சனியை செத்து என் வயிற்றுக்கே ஆப்பு வச்சு பிடிச்சு. இதுக்கெல்லாம் ஒப்பாரி வச்சு அழலேன்னு யார் அழுதா? கஜா பெரிதாக அழுத்து கொள்ள, ஐயோ அம்மா, உன்னால முடியாதுண்ணா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி, நீயாவது போய் சமைச்சு எடுத்துட்டு வா பாட்டி. பசியில அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு வருது அழுவாத குறையாக பைரவி சொல்ல. அடிப்போடி கூறு கெட்டவளே, நானே இந்த வயசான காலத்துல பசியும் பட்டினியுமா முடியாம கிடக்கேன். என்ன போய் சமைக்க சொல்றவ? அப்படி உனக்கு ரொம்ப பசிச்சா நீயே போய் எதையாவது போட்டு கிண்டி தின்னு. அப்படி எனக்கும் ஒரு வாய் கொண்டா. அப்பப்பா, வயிறு இழுத்து புடிச்சுக்கிட்டு வலிக்குதே. எப்படிதான் அந்த வள்ளி இந்த வயசுலயும் கல்லு மாதிரி இருக்காளோ? நம்மளால முடியலடா சாமி. பாட்டி வாய் மூடாமல் புலம்பிக் கொண்டிருக்க வெறியாக முறைத்த பைரவி, பாட்டி என பல்லை கடிக்க, அடி போடி, நானே ஒரு மூளையா பசியில சுருண்டு கிடக்கேன். இவ வேற பாட்டி பாட்டின்னு நோண்டிக்கிட்டு.
வீட்டினர் அனைவரும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்த குரு மேலும் மருந்துகள் உட்கொள்பவரும் இருக்கவே அனைவரும் இப்போது இருக்கும் நிலையில் சமைப்பது சாற்றியமற்றது என்றெண்ணி அவனுக்கு தெரிந்த உணவகத்தில் அனைவருக்கும் உணவு ஆர்டர் செய்து காத்திருக்க அரை மணி நேரத்திற்கெல்லாம் உணவு வந்துவிட பூஜா, ராதா, ரதியை அனைவருக்கும் உணவு பரிமாற சொன்னவன் மகியை பார்க்க இன்னும் தோழியின் நிலையை நினைத்து கதறி அளவில்லை என்றாலும் கண்ணீர் கோடுகள் போட்டபடிதான் இருந்தது. அதிலும் கற்பகம் மகன் மருமகளின் நிலையை எண்ணி பெற்ற தாயாக பரிதவித்து எதையோ பறி கொடுத்ததை போல் அப்படியே தரை சுருண்டு படுத்து கிடக்க குருவிற்கு மட்டுமில்லை வீட்டிற்கு பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் அவரை எப்படி சொல்லி சமாதானம் செய்வது என்று புரியாமல் இருந்தனர். ரவிச்சந்திரன், ராஜேஷ், சுந்தரம் என்று ஒரு பக்கமாக அமர்ந்து குடும்ப சூழலை பற்றி கவலையாக பேசிக் கொண்டிருக்க 3 பெண்களும் அவர்களுடன் சூர்யாவும் சேர்த்து அனைவருக்கும் உணவை தட்டில் போட்டு எடுத்து வந்து ஒவ்வொரு ஆளாக கொடுக்க முதலில் மருத்துவர்கள், பிறகு தெம்பு வேண்டுமே என்று வாங்கி உண்ணத் தொடங்க வள்ளிப்பாட்டி மட்டும் வாய் ஓயாமல் எராசாக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று புலம்பி அழுது கொண்டிருப்பவருக்கு ரதி வற்புறுத்தி உணவை கொடுத்தாள். கற்பகத்திற்கு ராதா கட்டாயமாக கொடுக்க மகியிடம் உணவு தட்டோடு சென்ற குரு அவள் அருகில் அமர்ந்து உணவை பிசைந்து அமைதியாக அவள் வாயருகே கொண்டு செல்ல குருவை பார்த்து கொண்டே கண்ணீருடன் ஒவ்வொரு வாயாக வாங்கி விழுங்கிக் கொண்டாள். பூஜா சென்று பைரவி, கஜா, பங்கஜம் பாட்டியை சாப்பிட அழைத்து வர இதற்காகவே காத்திருந்தவர்கள் போல் அடுத்த நொடி சிறகு முளைத்து பறக்காத குறையாக வந்து வயிறு திமிர திமிர உண்ண அவர்களுக்கு பரிமாறிய பூஜா, அத்தை இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா என்க வயிறு முட்டிக்கொண்டு நிறைந்ததும் அவரின் உண்மை முகம் வெளிவர தொடங்க ஊத்து ஊத்து வேண்டா வெறுப்பாக ராகம் இழுக்க அவருக்கு சாம்பார் ஊற்றிய பூஜா, பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? சித்த இரு ஆத்தா, உன் கையால தாலிய ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டேன். ஒருத்தி சாக கிடக்கா, இன்னொருத்தி செத்து போனா. எனக்கு வயிறு முட்டை எதையாவது கொடுத்து மேல அனுப்பிடாதாத்தா. என் பேத்தி கல்யாணத்தை கூட நான் இன்னும் பார்க்கல. அனைவர் முன்னிலையும் வேண்டுமென்றே அவளை அவமானப்படுத்த சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவர் காதிலும் அதுவில உணவை பிசைந்த கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்று பங்கஜத்தை முறைத்து, பங்கஜம் என் பேத்தியை போய் என்ன பேச்சு பேசுற நீ? வள்ளி பாட்டி குரல் உயர்த்தி கேட்டு கண் கலங்கி போய் நின்ற பூஜாவை கரிசனமாக பார்க்க அவர்கள் பேச்சை கேட்டு நரம்புகள் புடைக்க வெறும் தட்டை குரு வெறுத்திருக்க, என்ன எல்லாரும் என் அத்தைய அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன சித்தி இப்படி சொல்ற? என் அத்தை சொன்னது சரிதானே? போயும் வயிற்றுல புழு பூச்சி தங்காதவ கிட்ட கொடுத்தா தாலி வாங்குவாங்க. அதான் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே கதிர் வாழ்க்கை ஒன்னுத்துக்கும் ஆகாம உருப்பிடாம போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ராசி கிட்டவளும் பெத்தவளையே முழுங்கிட்டா. இதுக்குத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். என் பொண்ணை கதிருக்கு கட்டி வச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? கஜா சமயம் பார்த்து குத்தி காட்டி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்ற அப்போதுதான் செல்வத்துடன் தனியாக வெளியே சென்று வயிறு முட்டை விழுங்கிவிட்டு இன்ப மலையில் ரகசியமாக இருவரும் நனைந்து வந்த இதாவும் அதானே என்று பாட்டு கேத்த தாளம் போட, வந்த வேலைய சிறப்பா எந்த நேரத்தில் தொடங்குதுக பாரு, சே வெக்கங்கெட்ட ஜென்மங்க என்று நினைத்தவாறு சுந்தரம் தனது மனைவி அம்மாவை உக்கிரமாக முறைக்க, ஏற்கனவே தோழியின் கவலையில் மூழ்கியிருந்தவளுக்கு அதற்கு மேல் அவர்கள் நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவதை கேட்ட திராணியின்றி வாய் பொத்தி அழுதபடி அவள் அறைக்கு ஓடிய பூஜாவை மொத்த குடும்பமும் கலக்கமாக பார்க்க கண்ணை மூடி அலைக்கடலாக பொங்கி வரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெகுண்டல போனவன் கையை அழுத்தமாக பற்றிய மகி கண் மூடி திறந்து நான் இருக்கிறேன் என்று உணர்த்த தங்கையின் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நின்ற குரு மூவரையும் எரித்து விடுவதைப் போல் முறைத்து விரைப்பாக நிற்க, ஏன் பாட்டி பூஜாவை பத்தி இவ்வளோ பேசுற உனக்கு பெரியப்பா எப்ப பிறந்தாரு? கல்யாணம் ஆன அடுத்த 10 மாசத்துலயா? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரியப்பா உனக்கு 7 வருஷம் கழிச்சு இல்ல பிறந்ததா சொன்னாங்க. அப்படி இருக்க என் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷந்தே முடிஞ்சிருக்கு. நீ போய் குழந்தைய பத்தி எல்லாம் பேசலாமா? மகி நக்கலாக மொழிய, அப்படி கேளு மகிமா என்று சுந்தரம் எடுத்து கொடுக்க வீட்டின் பெரியவர்கள் கூட மகியை தடுக்க நினைக்கவில்லை. அவர்களுக்கே பூஜாவை அப்படி பேசியது பிடிக்காமல் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் என்று கோபத்தை காட்டாமல் கஷ்டப்பட்டு வாயை பூட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். பங்கஜம் பாட்டி மகி பேசியதற்கு அவளை மனதில் கருவியபடி,
வயசுல பெரியவனு கூட பார்க்காம எப்படி மரியாதை இல்லாம பேசுற நீ? ஏன் காலமும் அவ காலமும் ஒன்னாடி? நான் நினைச்சிருந்தா அடுக்கடுக்கா 10 புள்ள பெத்து போட்டிருக்க முடியும். நாங்க அப்ப எலசுங்கிறதுனால புள்ள பேரை தள்ளி போட்டோம். தன் குறையை ஒற்றுக்கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி அடித்துவிட்டு அவரின் மகன் சுந்தரத்தையும் கருவ தவறவில்லை. அப்ப உனக்கு 7 வயசுல சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புள்ள வேணான்னு தள்ளி போடுவ. என் அண்ணன் அன்னைக்கு மட்டும் என்ன 60 வயசு ஆகி பிடிச்சு நீயும் உன் மருமவளும் அந்த பேச்சு பேசுறியே. இதுல கூட ஜால்ராக்கு வேற ஒரு அல்லக்கை என்று கஜாவையும் கவிதாவையும் முறைத்து பார்க்க, வயசுல பெரியவங்க எப்பயும் நல்ல விஷயத்த மட்டும் தானே பேசுவாங்க. ஆமா, உனக்கு இப்ப என்ன வயசு பாட்டி? ராதா தாடியில் கை வைத்து யோசனையாக விடை கேட்பது போல் கேட்க, ராதா அப்படி கேட்டதும் துக்கத்தில் இருந்தவர்களுக்கும் கூட லேசாக முகத்தில் புன்னகை அரும்பியது. தீய தேவியர் மூவர் முகமும் அப்படியே சூடான எண்ணெயில் முக்கி தீய விட்டு வறுத்தெடுத்ததை போல் கருகி கருத்து போயிருந்தது. இங்க பாருங்க, எனக்கு புள்ள இல்லைன்னு நீங்க யாரும் கவலைப்பட்டு சாப்பாடு ஏதாவது குறைச்சிக்க போறீங்க. அப்புறம் பாவம் பைரவி கல்யாணத்தப்போ மயக்கம் ஏதாவது வந்து சரியா அக்னி குண்டத்துல விழுந்துட்டா பாவம் பைரவியை தான் எல்லாரும் ராசி கேட்டவன்னு கண்டபடி சொல்லுவாங்க. அதே முன்னாடியே எச்சரிக்கையா சொல்றேன். குரு இயல்பாக சொன்னாலும் அவன் கண்ணில் கொழுந்து விட்டு எரிந்த கோபத்தை அவர்களும் உணரத்தான் செய்தனர். வயிறு நிறைந்து போனது. இதற்கு மேல் என்ன இங்கு வேலை என்பது போல் யார் என்ன சொன்னால் என்ன, தங்களுடைய அடுத்த இலக்கு அர்ஜுன். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மேல் வஞ்சம் கொண்டு சூடசுரணை எதுவுமின்றி அவர்கள் அறைக்கு சென்று குரட்டை விட்டு உறங்கத் தொடங்கினர் தீய தேவிகள். இதழ் 41. இரு கயவர்கள் காயுவை கத்தியால் குத்த போன நேரம் கடவுளின் புண்ணியத்தில் அவள் கண் விழித்து பார்க்க, அவள் முன் இருந்த முகம் தெரியாதவர்களை கண்டு பயந்து போன காயு அதிர்ச்சியில் முகம் வெளிரியவள். யார் நீ? காயம்பட்ட வலியிலும் பயத்திலும் சுத்தமாக பேச்சு வராமல் மூச்சு விட சிரமப்பட, டேய் அவ கண்ணை வேற திறந்துட்டாடா, சீக்கிரம் முடிடா. செவிலி பெண்ணை குத்தியவன் அவசரப்படுத்த கத்தியை ஓங்கியவன் கழுத்து மடமடவென மரக்கிளைகள் முறியும் சத்தத்துடன் கண்கள் சிவக்க கொடூரமாக முறித்து தள்ளினான் கதிர். வீட்டை விட்டு எப்போதோ கிளம்பிய கதிர் அவன் புல்லட்டில் வந்து கொண்டிருந்த வழியில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் பட்டாளமாக கிளம்பி வந்து பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பெரிய ஆலமரத்து அடியில் விளையாடாத விளையாட்டுகள் இல்லை. பெரும்பாலும் விழுதை பிடித்துக்கொண்டு ஊஞ்சலாடுவதுதான் இவர்களின் முழு நேர வேலையே. பெண்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக வயது வர தொடங்கியதும் பெரியவர்கள் கட்டளையில் அவர்கள் வெளிவராமல் இருந்த சமயம் அது. காயு வயது வந்த 9 நாளும் கதிர் அவள் முகத்தை கூட பார்க்காமல் மிகவும் சோர்ந்து போனவன். சடங்குகள் முடிந்த 10வது நாள் அவள் வீட்டில் ஜன்னல் வழியாக குதித்தவன் தான். இருவருக்கும் திருமணம் முடியும் வரையிலும் அதையே ஒரு வேலையாக தொடர்ந்தான் திருட்டு போலீஸ். பருவ வயது எட்டிய காயுவை தாவணி பாவடையில் சிறு அலங்காரம் செய்து அன்றுதான் தீட்டு கழித்து அவள் அறையில் விட்டு சென்றனர். அவள் கதவை சாத்திவிட்டு திரும்பவும் கதிர் குதிக்கவும் சரியாக இருக்க சிறியதாக ஒளிந்து கொண்டிருந்த மஞ்சள் விளக்கொளியில் சரியாக அவன் முகத்தை காணாதவன் பயந்து போய் ஐயோ திருடன் திருடன் என கத்தி அலற, ஏய் கத்தாத, நான் தான் லட்டு. பாய்ந்து ஓடி வந்து அவள் வாயை பொத்த வேகமாக துடிக்கும் இதயத்தோடு, மாமா நீயலா, இங்கெதுக்கு வந்திய என்று பயத்தில் திணறி கேட்ட பின் தான் தெரிந்தது. இத்தனை நாட்கள் இல்லாது இப்போது பூவை அடைந்த பெண் மிக அருகில் அவனை கண்டவளுக்கு முதலாய் வெட்கம் என்றால் என்ன என்று உணர்ந்தவளுக்கு முன்பை விட அவள் இதயம் படுவேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏ லட்டு, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா புள்ள? அதுக்குதான் இதுக்கு மேல உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு ஜன்னல் வழியா வந்தேன் யதார்த்தமாக கூறியவன். அவள் இதயம் வேகமாக துடிக்கும் ஓசை இப்போதுதான் அவன் காதில் கேட்டது போலும். ஒன்றும் புரியாதவன், ஏ புள்ள உன் இதயம் ஏன் இப்படி வேகமா துடிக்குது? ஓ, நான் திடீர்னு குதிச்சு வந்ததுனால ரொம்ப பயந்துட்டியா? சரி பயப்படாத, மாமா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கி முதுகை ஆதூரமாக தடவி கொடுக்க போக சட்டென பதறி விலகியவளை கண்டு புரியாமல் விழித்தான் பருவ வயது கதிர். மாமா இங்கென்னெல்லாம் நீ வரக்கூடாது, வெளியே போ. மிரண்டு போய் பேசிய அவன் லட்டு பெண்ணை விசித்திரமாக பார்த்த கதிர், என்ன லட்டு என்னை பார்த்து இப்படிலாம் பயப்படுறவ? ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி தனியா பேசினதே இல்லையா? சற்று கோபமாக பேசியவன் மஞ்சள் விளக்கொளியில் பச்சை வண்ண தாவணி பாவடையில் ஒற்றை ஜடையில் கை நிறைய கண்ணாடி வளையல் மஞ்சள் பூசிய முகத்தில் பெரியதாய் வட்ட வடிவில் குங்குமம் போட்டு வைத்து நெக்லஸ் ஒட்டியானம் கொலுசு ஜிமிக்கி கண்மை என தேவதையாய் ஜொலித்தவளை கண்டவனது மனதில் முதலாய் சலனம் தோன்றியது.
சட்டென அவன் வந்த வேலை ஞாபகம் வர அதுவரை இருந்த மோன நிலை களைந்து, லட்டு சீக்கிரம் கிளம்பு, எங்கூட வா என்று அவசரமாக சொல்ல, எங்க மாமா? எல்லாம் உனக்கு பிடிச்ச இடந்தேன் என்றவன் அதே ஜன்னல் வழியாகவே யாரும் அறியாமல் அவளை அழைத்து வந்தது என்னவோ ஆலமரம் அடியில்தான். அதை கண்டதும் அவள் துள்ளி குதித்து மகிழ்ச்சி அடைந்து விழுதுகளை பிடித்து வேகமாக ஊஞ்சலாடிக்கொண்டே களகளவென சிரித்ததை இன்னும் அவன் மனப்பெட்டகத்தில் மறையாத அழகிய நினைவுகளாய் இருந்ததை அவள் ஊஞ்சலாடிய அதே ஆலமர விழுதுகளை தொட்டு பார்த்து தனியாக சிரித்து கொண்டான். உடனே இப்போது அவள் இருக்கும் நிலையும் நினைவு வர புயல் வேகத்தில் அவன் லட்டு பெண்ணை பார்க்க கிளம்பினான். மருத்துவமனை வந்த கதிர் ஐசியு வார்டுக்கு வெளியே இருந்த காவலர்களை காணவில்லை என்றதும் ஏதோ சரியில்லை என்று தோன்ற தாமதிக்காமல் உள்ளே வந்தவன் கண்ணில் பட்டது என்னவோ காயுவை ஒருவன் கத்தியால் குத்தப் போவதைத்தான். சட்டென தாவி அவன் கழுத்தை ஒரே திருப்பில் வேலையை முடித்தவன் இன்னொருவனை வேட்டையாட தயாராக அவன் புறம் திரும்ப உயிர் பயத்தில் தப்பி ஓட போனவனின் காலில் தன் காலை நீட்டி தடுக்க குப்பர விழுந்தவனின் நடுமுதுகில் ஓங்கி ஒரு உதைவிட வாயிலிருந்து குருதி வழிந்து முதுகு தண்டில் இருந்து இதயத்திற்கு செல்லும் நரம்பு செயலிழந்து அவன் உயிர் பிரிந்தது. கொஞ்சம் வயிற்றை நிரப்பி கொண்டு வந்த கார்த்தி உள்ளே நடந்த இரத்த கலைபரத்தில் ஒரு நிமிடம் ஆடி போனவன் பின் சுதாரித்து மூச்சுக்கு திணறும் காயுவை கண்டவன் அவள் அருகே சென்று என்னவென்று பரிசோதித்து பார்க்க மரண வாயிலில் இருந்து நல்லபடியாக போராடி அவள் கணவனுக்காக திரும்பவும் மீண்டு வந்து விட்டாள். ஆனால் கண் விழித்ததும் அவள் கண்ட காட்சியில் பயத்திலும் பதட்டத்திலும் அழுத்தம் கூடி ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விட்டாள். அது சாதாரண மயக்கம் என்று தெரிந்த பின்தான் கார்த்திக்கு உயிரே வந்தது. உடனே அந்த செவிலி பெண்ணை பார்க்க பாவம் பரிதாபமாய் அவள் உயிர் பிரிந்திருந்தது. காவலர்களுக்கு அழைத்து சொன்ன கதிர் அந்த இறந்து போன இரு கயவர்களையும் அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் அடித்து போட்ட காவலர்களுக்கு அதே மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்க இறந்து போன செவிலி பெண்ணை நினைத்து அண்ணன் தம்பி இருவரும் வருத்தத்தில் மூழ்கினர். பின் காயு பிழைத்து கொண்டதை கதிரிடம் சொல்ல, தெரியும்ட அவனுக்காக வருவான்னு என்றவன் லட்டு பெண்ணை விட்டு நகரவில்லை. கதிர் மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்பிய கார்த்தி வீட்டினர் அனைவரிடமும் காயு பிழைத்து கொண்டதை சொல்ல அப்போதுதான் அனைவருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் அதை கேட்ட தீய தேவிகள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அவர்கள் அறைக்கு சென்றனர். அழுது கொண்டே அறைக்கு சென்ற பூஜாவின் பின்னால் வந்த குரு மெத்தையில் குப்புறப்படுத்து கதறியவளை எப்படி தேற்றுவது என்றே புரியவில்லை. பூவு என்று மென்மையாக அழைத்து கொண்டே அவள் அருகில் அமர்ந்தவனை தலை தூக்கி பார்த்து இன்னும் அழ ஆரம்பித்து விட்டாள். அழத பூவு, நீ அழுத எனக்கு கண்ணு கலங்குது பாரு என்றவனை மேலும் அழுதவளை கண்டு பாவமாக இருந்தது அவனுக்கு. இப்ப என்ன குழந்தை மட்டும்தான் வாழ்க்கையா பூவு? அப்படி என்னடி வயசாகி போச்சு? புள்ள இல்லைன்னு இப்பவே கவலைப்பட்டு சாக. அப்படி குழந்தைய நமக்கு பிறக்கலைனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் எனக்கு நீனு மற்றவங்க ஏச்சு பேச்சுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே. அவன் அவள் மேல் வைத்துள்ள உண்மையான காதலின் வெளிப்பாட்டில் நியாயமான கணவனாய் சத்தம் போட, ஏன் மாமா எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? வேணான்னு சொல்லி ஈவேரக்கம் இல்லாம பிஞ்சிலேயே கொள்ற பாவிகளுக்கு கடவுள் அள்ளி அள்ளி குழந்தை வரத்தை கொடுக்கிறாரே. என்ன மாதிரி குழந்தை வரத்துக்கு ஏங்கி அனுதினமும் கடவுளையே வேண்டி அவருக்கு பூஜை புனஸ்காரம் செஞ்சு மடிப்பு செயந்திர என்ன மாதிரி தாய்மைக்கு ஏங்கி தவிக்கிற எந்த ஒரு பெண்ணையும் அவர் கண்டுக்கவே மாட்டாரா என்று குலுங்கி அழுதவளை ஆறுதல் சொல்லத்தான் நான் எழவில்லை அவனுக்கு. பின்ன அவள் சொல்வதும் உண்மைதானே. உண்மையான பக்திக்குத்தான் கடவுள் உடனே செவி சாய்த்தபடி இறங்கி வரமாட்டேன் என்கிறாரே. தீயவர்களுக்கு முதலில் கொடுப்பது போல் கொடுத்து அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்த்து அவர்கள் செய்யும் பாவக்கணக்கை குறித்து வைத்து கொண்டு மீண்டும் அவர் கொடுத்த வரத்தை தானே எடுத்துக்கொண்டு சரியான இடத்தில் மீண்டும் அதை ஒப்படைக்கவே நல்லவர்களுக்கு பல சோதனைகள் வேதனைகளை பரீட்சையாக வைத்து அதில் தேர்வு பெற்று தாண்டிய பின்தான் ஏதோ சற்று மனம் இறங்கி வந்து அவரிடம் உள்ள பொக்கிஷ வரத்தை வழங்குவார். பிள்ளை வரம் என்பது ஒன்றும் சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லையே. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் அனைத்துமே சாத்தியம் என்றாலும் சாத்தியமற்றவைகளும் இருக்கத்தான் செய்கிறது. பூவு, சரி அழாதடா. உனக்கு தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் மகி பார்த்துட்டு இருக்காளே, அவ கைராசிக்கு பேர் போன மகப்பேறு டாக்டர் கண்ணம்மா. மஹி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பெரிய பேர் போன மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணிபுரிகிறாள். அதே மருத்துவமனையில்தான் காயு குழந்தை நல மருத்துவராக பீடியாட்ரிஷியனாக பணிபுரிகிறாள். அங்கு நடந்த பெரிய பெரிய சூழ்ச்சிமங்களை இரு தோழிகளும் சேர்ந்து கண்டுபிடித்து அதன் பிறகு கதிருக்கு விஷயத்தை கூற
பெரிய இடம் சம்பந்தப்பட்டது. மேலும் இருவருக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நேரலாம் என எண்ணி இருவரையும் அவன் கண்காணிப்பில் இப்போது வரை வைத்துக் கொண்டிருக்கிறான். தன் போஸ்டிங்கை ஹைதராபாத்திற்கு டிரான்ஸ்பர் வாங்கி அந்த கேஸை அவன் கையில் எடுத்தான். அர்ஜுனை விரும்புவதை அவள் உணர்ந்த போது கூட அவனிடம் தன் காதலை சொல்லாததற்கு காரணம் அவள் உயிர் மேல் அவளுக்கே நம்பிக்கை இல்லாமல் போனதுதான். மாட்டிக்கொண்ட விவகாரமும் அப்படி. உயிருக்கே உயிராய் காதலை கொடுத்துவிட்டு எங்கே அவனை தனிமையில் தவிக்க விட்டு போய்விடுவோமோ என்ற பயத்தில்தான் படிக்காத தற்குறி என்று பொய் உரைத்தும் அவனிடம் பலன் இல்லாமல் போனது. அவனிடம் இவள் பாட்சா எடுபடுமா? அவன்தான் மொத்த குடும்பத்தின் விவரங்களையும் அலசி ஆராய்ந்து விட்டானே. ஆனால் அத்தனை தீர்க்கமாக அவனிடம் தன் காதலை சொல்லவே கூடாது என்று முடிவெடுத்திருந்த மகியின் முடிவும் ஒரு நாள் மாறியது. அது அவள் கடத்தப்பட்ட அன்று. முடிச்சுக்கள் அவிழும். குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு எத்தனையோ டாக்டர்ஸ் கைவிரிச்சவங்களுக்கு எல்லாம் மகி பிறக்குன்னு சாத்தியமாக்கி காட்டியிருக்காளே பூவு, உனக்கு தெரியாதா? அப்ப அவளை நீ நம்பலையா என்க. ஐயோ மாமா, நான் எப்ப மகியை நம்பலைன்னு சொன்னேன்? ஏதோ அவங்க எல்லாரும் குடும்பத்து முன்னாடி அப்படி பேசினதை என்னால தாங்க முடியல. அதை லேசா கண்ணு வேர்த்துருச்சு. நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க மாமா. கண்ணை துடைத்துக் கொண்டே கூற புன்னகைத்து கொண்டே அவளை இழுத்து இறுகணித்து கொண்ட குரு அவள் நெற்றியில் முத்தம் வைத்து முகம் முழுவதும் முத்தமிட கண்கள் மூடி வாங்கி கொண்டவள் அவன் எதிர் நோக்கி குனியவும் பதறி விலகியவள். என்ன மாமா பண்றிய? அவள் என்னமோ வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கும் வேளையில் இப்போது இது தேவையா என்று. ஆனால் அவன் என்னமோ சோகத்தில் மூழ்கி இருக்கும் மனைவியை இயல்பு நிலைக்கு திருப்ப அவளை சற்று சீண்டி பார்க்க எண்ணியவன் அவளை செல்லமாக முறைத்து, மக்கு போண்டாட்டிடி நீ, மாமன் ஒர்க் அவுட் பண்ண விடாம எப்ப பாரு தடுத்து நிறுத்திக்கிட்டு கோயிலே கதி விரதம் இருந்து மண்ணில் உருண்டு புரண்டு உண்டை கட்டி வாங்கி தின்னா எப்படிடி புள்ள வரும்? பெரியதாக அவன் சலித்து கொள்ள, ஓஹோ இதுக்குதான் எலி அம்மனம்மா ஓடிச்சா? நல்ல ஆளு மாமா நீயே. போ, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போட்டு கொண்டாந்து மகிக்கு ஊட்டி விட்டது மாதிரி எனக்கும் ஊட்டி விடு. அப்புறம் எதுவாயிருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்றேன். நக்கலாக கூறியவளை கண்டு இப்போதுதான் அவன் மனம் லேசானது. மகி சற்று தெளிந்த முகத்தோடு மாடியில் நின்று சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் செவ்வானத்தை பார்த்து கொண்டு நின்றிருக்க பூனை நடையிட்டு வந்த வளர்ந்த பூனை அவளை சட்டென பின்னாடி இருந்து கட்டி அணைக்க திடுக்கிட்டவள் அவளின் கண்ணாளனின் தடித்த கரங்கள் தொட்டு அவன்தான் என உணர்ந்து கொண்டவள். விடுங்கத்தா, என்ன எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருப்பேன் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு. ஆனா நீங்க என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிட்டியல்ல. கோபத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிக்க, ஏஞ்சல் இப்ப ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? சிபிஐ வாழ்க்கையெல்லாம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பப்ளிக்கா அவ்வளோ ஈஸியா வேலை பார்த்துட முடியாது. இதுல எத்தனை கௌரவம் பெருமை நிறைஞ்சிருக்கோ அதை விட அதிகமா பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கு. இன்னும் உனக்கு தெரியாத என்கிட்ட தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏஞ்சல். ஆனா அதையெல்லாம் சொல்லும் போது உனக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர் மேடம், என்ன சொல்றீங்க? கிரக்கமாக கேட்டபடி பாவையின் பின் கழுத்தில் நச்சென்று இதழ் பதித்து கடித்துவிட நத்தையை போல் உடலை உள்ளிழுத்து கொண்டவள். அத்தா விடுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது மொட்டை மாடி என்று கூச்சத்துடன் நெளிய அப்போதும் விடாமல் பின் கழுத்தில் அவன் முரட்டதர்த்தால் நன்றாக அழுத்தி சிவப்பு நிற பச்சை குத்தியவன் அவளை ரங்கராட்டினமாக சுற்றி சுழற்றி நின்றான். அவன் இதழ் தீண்டாமலேயே குங்குமமாய் சிவந்திருந்த அவள் முகத்தை கண்டு மெலிதாக புன்னகைத்தவன். இதெல்லாம் என் கூட இருக்கும்போது நீ மற்றவங்களை பத்தி நினைச்சு பயந்ததுக்கு ஏஞ்சல். இப்ப நான் கொடுக்க போறது எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே கதிரண்ண கையை பிடிப்ப அதுக்கு என்று சொல்லிக்கொண்டே அவள் இதழை சிறை செய்திருந்தான். இதழ் 42. ஹைதராபாத் நள்ளிரவு நேரம். பிரபல பெரிய மருத்துவமனையின் முன் விலை உயர்ந்த காரை நிறுத்திவிட்டு இரவு நேரத்திலும் கூலிங் கிளாஸ் அணிந்து கோட் ஷூட் விகிதம் வெள்ளை முடி பாதியும் கருப்பு முடி பாதியுமாக அடர்த்தியான மீசை மர்ம புன்னகை பூக்கும் உதடு என 40 தாண்டியவன் தடக் தடக் ஷூ சத்தத்துடன் நோயாளிகளுடன் இருக்கும் சொந்தங்கள் நெஞ்சம் படபடக்க உறக்கமின்றி அலைந்து கொண்டிருப்பதை ஒருவித ஏளனத்துடன் பார்த்து கொண்டே நடந்தான் அந்த பாஸ். ஜெகதீஸ்வரன் ரெட்டி என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்த சகல வசதியும் நிறைந்த அவன் கேபினுக்குள் வந்தவன் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த சுழலும் இருக்கையில் அமர்ந்தான் அந்த மருத்துவமனையின் டீன் ஜெகதீஷ். அவர் வந்ததை அறிந்து கொண்ட நைட் ஷிப்ட் செய்யும் மருத்துவ பெண் ஒருத்தி பதட்டமாக சில கோப்புகளோடு அனுமதி கேட்டு உள்ளே வர
அவர் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு வந்திருக்கும் அந்த மருத்துவரின் மேல் கண்களை பதிக்க அந்த பெண் வந்ததும் வராததுமாக, சார், இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏசி அறையிலும் வியர்த்து ஊத்தியது. நிதானமாக அந்த பெண்ணை மேலிருந்து கீழ்வரை பார்த்த ஜெகதீஷ், அப்படி என்ன தப்பு நடக்குது டாக்டர்? பாவம், அவன் குரலில் இருந்த ஏளனம் அந்த அப்பாவி பெண்ணுக்கு புரியாமல் போனதுதான் பரிதாபம். சார், பிரசவத்துக்கு 4 நாளைக்கு முன்னவே இங்கே வந்து அட்மிட் ஆகியிருந்த சகுந்தலாங்கிற பேஷண்ட், அவங்களும் அவங்க வயிற்றுல இருந்த பிள்ளையும் ஆரோக்கியமா நல்லா தான் இருந்தாங்க. சாயங்காலம் அவங்களுக்கு பெயின் வந்து பேபி பிறக்க போற நேரம் அவங்க இறந்துட்டாங்க. இதுல பரிதாபம் என்னன்னா குழந்தையும் இறந்துருச்சு. எனக்கு என்னவோ இது யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல சார். அந்த லேடிக்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் உங்களுக்கு தெரியாமலா போயிருக்கோம்? நீங்கள் தானே அந்த பேஷண்ட்டை ரெகுலராக செக்அப் பண்ணீங்க. அப்புறம் எப்படி நடந்திருக்க முடியும்? ஆமாம், உங்களுக்கே அப்படி தோணுது? அவளை பார்வையால் கூறு போட, சார், ஒரு நாளைக்கு ஒருத்தங்க இருந்தால் பரவாயில்ல. நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணியே கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே கணக்கே இல்லாமல் இறந்துருக்காங்க. அதுவும் இறந்த ஒரு சிலரை எனக்கு தெரிஞ்சு நானே ரெகுலர் செக்அப் பண்ணவங்க. அவங்க உடம்புலையோ கர்ப்பப்பை அப்புறம் குழந்தை வளர்ச்சி இப்படி எதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தவங்க தான் சார். சரியா எப்படி பிரசவத்தப்போ இறக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்களுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத செலைனை யாரோ அவங்க உடம்புல செலுத்தியிருக்காங்க. நானே இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பும்போது தான் கையில் இன்ஜெக்ட் பண்ண தடயத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் என்று அந்த மருத்துவர் கண்டுபிடித்த அனைத்தையும் காரணகர்த்தாவிடமே வந்து ஒப்புவித்து விட்டால் இனி அந்த மருத்துவரின் நிலைதான் பரிதாபமாக போகிறது என்று அறியாமல் கார்த்தி அவன் அறையில் ஏதோ யோசனையில் கையை தலைக்கு மேல் வைத்தபடி இரு கண்களையும் மூடிக்கொண்டு படுத்திருக்க ராதா அவனுக்கு சாப்பாடு மற்றும் தண்ணீருடன் வந்தவள், மாமா, நேரம் ஆச்சு, சாப்பிடாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுக்கொண்டே வந்து தண்ணீரை மேஜையில் வைத்து உணவு தட்டுடன் அவன் அருகில் அமர, சும்மாதான் படுத்து கிடக்கிறாது சொல்லிக்கொண்டே எழுந்து அமர, ஏன் மாமா முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு? 2 நாளா சரியா சாப்பிடலையா? இருக்கலாம். சரி, பேசிட்டு இருந்தா எப்படி? ஊட்டி விடுறாது, பசிக்குது. நடந்த கலைபுரத்தில் சாப்பிடவே மறந்து போச்சு. அப்படி என்ன மாமா நடந்தது? சாப்பாட்டை பிசைந்து கொண்டே கேட்க, அது என்று ஆரம்பித்து மருத்துவமனையில் காயுவை கொலை செய்ய முயற்சி செய்ததை கூறி முடிக்க அதிர்ச்சியானவள், என்ன மாமா சொல்ற? பாவம், அக்கா எவ்வளோ ஆசையா இருந்துச்சு மாமாவை கட்டிக்க. ஆனா அது ஆசை நிறைவேறியும் சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமை. அதுக்கு மேல கதிர் மாமாவை நினைச்சா கவலையா இருக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கும். இப்ப மாமா முகத்தை பார்க்க முடியல. வருத்தமாக சொல்லிக்கொண்டே உணவை அவனுக்கு ஊட்ட, எல்லாம் சரியாயிடுறாதுமா. காயு கண்ணை திறந்து நடமாட ஆரம்பிச்சா அண்ணன் திரும்பவும் பழைய மாதிரி மாறிடும். சரி, நீ சாப்பிட்டியாராது? அக்கறையாக அவன் வினவ, இல்ல மாமா, உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடலான்னு தான். ஏண்டி, நான் சாப்பிடலனா என்ன? நீ சரியா நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா? கடிந்து கொண்டே அவளிடம் இருந்த தட்டை பிடுங்கி உணவை எடுத்து அவள் வாய் அருகில் நீட்ட, மாமா, இது உனக்கு போட்டு எடுத்து வந்தது, நீ சாப்பிடு, நான் வேற போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்க. ஏன், எங்க எச்சில மேடம் வாங்க மாட்டியலோ? நக்கலாக கேட்க அவனை முறைத்தவள், நான் அப்படி சொன்னேனா? உனக்கு அளவை போட்டு வந்த, இல்லைனா நீ கொடுக்கறத நான் வேணான்னு சொல்வேனா என்று முகத்தை திருப்பியவளை கண்டு மெலிதாக புன்னகைத்தவன், அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டா எப்படி ஊட்டுறது? இப்படி காட்டு என்க. மௌனமாக சிரித்து கொண்டே அவன் புறம் திரும்பி அவன் கையில் இருந்த உணவை லபக்கென வாங்கி கொள்ள, ஏய் என்னடி, பசியில சிங்கம் பாஞ்சு வந்து எறைய கவுற மாதிரி இந்த கவுற பாத்துடி, என் விரல கடிச்சு வச்சு போடாத என்றவனை முறை தராதா. 2 வாய் வாங்கி கொண்டு மீதி உள்ளதை அவனுக்கே ஊட்டி முடித்து, 2 நாளா தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு, எதையும் யோசிக்காம தூங்கு மாமா என்றவள் அவன் கன்னத்தில் இதழ் பதிக்க ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தது கார்த்திக்கு. இன்பமாய் தன்னவள் தரும் முதல் முத்தத்தை பெற்றுக்கொண்டு, ராது, அப்படியே இங்கேயும் ஒண்ணு கூட என்று அவன் உதட்டை காட்ட பட்டென அவன் காட்டிய உதட்டில் அடித்தவள், கண்டதையும் நினைக்காம ஒழுங்கா படுத்து தூங்கத்தேன் இந்த முத்தம் சொல்லிவிட்டு ஓடியவளை ஏக்கமாக பார்த்து கொண்டு, ஆமா, நல்லா இருந்தே நினைப்ப ஒத்த முத்தத்தை கொடுத்து கெடுத்து புட்டு போரா பாரு. செல்லமாக கடிந்து கொண்டே ராதையின் நினைப்பில் உறங்கி போனான். ரதி ரிஷியிடம் தனிமையில் பேச எண்ணி தோற்றவளாக இன்று எப்படியாவது அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் அறைக்கு செல்ல, அங்கு அவன் ஜன்னலின் ஓரம் அமர்ந்து தோட்டத்தை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவள், ஏ ரிஷி என்று,
எப்படி அவனை அழைப்பது என்று புரியாமல் வாய் திறப்பதும் மூடுவதுமாக அவதிப்பட்டவளை அவள் கையை மேலேற்றி கீழிருக்கும் வளையல் சத்தம் வைத்தே கண்டு கொண்டவன். என்ன விஷயமா வந்தீங்க ரதி? திரும்பாமலேயே அவன் கேட்க, ஹா என ஒரு நிமிடம் அவள் தயங்கியிருக்க நிதானமாக எழுந்து அவள் எதிரில் வந்து நிற்கவும், சாரி, அன்னைக்கு நான் இருந்த மனவேதனையில உங்களை தப்பா பேசிட்டேன், அதான் மன்னிப்பு கேட்கலான்னு அவள் இழுக்க, இதை சொல்லதான் வந்தீங்களா என்று வேறு எதையோ எதிர்பார்த்து ஏமாற்றமாய் ஒரு நீண்ட பெருமூச்சு வெளியிட்டவன், ஓகே நான் மன்னிச்சிட்டேன். அவன் தோளை குலுக்க, இல்ல அது மட்டும் நான் சொல்ல வரல, அது அது எப்படி உங்களுக்கு, ஏன் பிரச்சனை, அந்த ராஜா அவன் என்று முழுதாக சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தவளை அதற்கு மேலும் தவிக்க விட மனம் வராமல், ஏன் அழுகிறீங்க? நான் உங்களை கேட்ட மறுநாளே என் மேல நம்பிக்கை வச்சு அதை அழுத்தி சொல்லி ராதா என்கிட்ட வந்து நடந்த எல்லாமே சொல்லிட்டா. அதன் பிறகு அர்ஜுன் கிட்ட இதை பத்தி பேசி ராஜா போனை ஹேக் செஞ்சு அவனாலேயே அவன் போனையை யூஸ் பண்ண முடியாதபடி பண்ணிட்டு மகியை கடத்தின முந்தைய நாள் அந்த ராஜா இருக்கிற இடம் தேடி போய் அவனை அடிச்சு போட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவன் போனை எடுத்துட்டு வந்தேன் என்றிட கண்ணீர் விட்டு கதறி விட்டாள் ரதி. பதறி போனவன், ஏய் ரதி, இப்பயே அழற என்றிட, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அதை சாதாரணமா வேற சொல்லிட்டீங்க. நீங்க பண்ண உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றிங்க என்று கைகூப்பியவளை கண்டு கசந்த புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு அங்கிருந்து சென்றான். இரவு நேரம். சூர்யா அவன் அறையில் லேப்டாப்பை வைத்துக் கொண்டு எதையோ மும்முரமாக செய்து கொண்டிருக்க அவனுக்கு பால் கொண்டு வந்த மகி, சூர்யா நேரம் ஆச்சு, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க என்க. அது ஒண்ணு இல்லக்கா, இங்க தரமான நெற்பயிர் எல்லாம் எங்க கிடைக்கும்னு நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இதுவாடா நேரம், எடுத்து வை. சூர்யா எதுவா இருந்தாலும் காலையில பாரு. அக்கா கொஞ்ச நேரக்கா என்று சினிங்கியவனை, இது சரி வராது, அதை கொடு என்று அவனிடமிருந்து லேப்டாப்பை பிடுங்கி அணைத்து வைத்தவள், இந்த சூர்யா இந்த பாலை குடிச்சிட்டு சமத்த தூங்கு என்று அவனிடம் கொடுக்க, சரி கொடு என்று வாங்கி குடித்தவன் தலையை கோதிவிட்டவள் அவன் குடித்து முடித்ததும் அவனிடம் இருந்து கிளாஸை வாங்கி, நான் இப்படி போனதும் லேப்டாப் எடுத்து வச்சுக்க கூடாது, புரியுதா கண்டிப்புடன் கூற, ஒன்னும் எடுக்க மாட்டேன், போய் நீ தூங்கு என்று முகத்தை உரென வைத்து படுத்தவனை கண்டு புன்னகைத்தவள் அவள் அறைக்கு செல்ல போன சமயம் குண்டுகட்டாக அவள் வாயை பொத்தி ஒரு உருவம் தூக்கி சென்றது. இதழ் 43. சூர்யாவிற்கு பால் கொடுத்து உறங்க வைத்துவிட்டு வெளியே வந்த மகி டம்ளரை கிச்சனில் வைத்துவிட்டு அவள் அறைக்கு செல்ல போன சமயம் அவளை வாய் பொத்தி குண்டுகட்டாக அவளை தூக்கி தோள் மேல் போட்டுக்கொண்டு ஒரு உருவம் மொட்டை மாடியை நோக்கி செல்ல, தன்னை யாரோ கடத்தி கொண்டு போவதாக நினைத்து பயந்து போன மகி அவன் தோளில் இருந்தபடியே கால்களை உதறி தலையை ஆட்டி அவன் முதுகுப்புறத்தில் நன்றாக அடித்து அவள் எதிர்ப்பை காட்ட, இது எதுவுமே அவன் கருத்தில் கொள்ளாமல் தூசு தட்டுவதை போல் அசாதாரணமாக அவள் கொடுக்கும் அடிகளை வாங்கி கொண்டு படிகளில் ஒய்யாரமாக அவளை தூக்கி கொண்டு ஏறி வந்தவன் விளக்குகளின்றி காரிருள் வானில் மின்னிய ஒற்றை நிலா வெளிச்சத்தில் மட்டுமே ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த மொட்டை மாடியின் நடுவே வந்து நின்று நிலவுக்கு போட்டியாக ஜொலிக்கும் அவளை தன் தோளில் இருந்து இறக்கிவிட்டான். அதுவரை யாரோ எவரோ என பயந்து நடுங்கிய மகிக்கு நில ஒளி வெளிச்சத்தில் அவள் எதிரே 6 அடி அஜானு பாகுவான தோற்றத்தில் நின்றவனின் முகம் பார்த்து ஆச்சரியமாக, அத்தா என்று இதழ் பிளந்தவளை கிறுக்கமாக பார்த்து, என்ன பயந்துட்டியா ஏஞ்சல், என்ன தவிர உன்னை யாரு தூக்கிட்டு வர முடியும் என்று ஒரு மார்க்கமாக கூறிக்கொண்டே அவளிடம் நெருங்க, அந்த ஏகாந்த நில ஒளியில் அவள் அவனின் வசீகர முகஜொலிப்பிலும் அவன் பார்வை மாற்றத்திலும் எச்சிலை கூட்டு விழுங்கிய பின்னவளோ படபடக்கும் இதயத்தோடு தரைக்கும் நோகாமல் பின்னெடுத்து வைத்து நகர்ந்தவள், அத்தா இந்த நேரத்துல என்னையே இங்கன தூக்கி வந்திய? வார்த்தைகள் காற்றாக வந்தது. அவளை நெருங்கி அடிமேல் அடி வைத்து நெருங்கி சென்றவனோ, இந்த நேரத்துல உன் அத்தானுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாத ஏஞ்சல், அதான் தூக்கிட்டேன். அவன் குரல் குழைய அவன் கூற்றில் கண்ண சதுப்புகள் சிவக்க கடினப்பட்டு அண்ணாந்து அவன் முகம் நோக்கி, இந்த நேரத்துல இப்படி தனியா நம்ம 2 பேரும் இங்கன இருந்தா யாராவது பார்த்தா தப்பாயிடும் அத்தான், வாங்கலேன் கீழே போகலாம் பாவமாக கூற, அப்படி என்ன தப்பா நடப்பாங்க ஏஞ்சல், எனக்கு தெளிவா சொல்ல என்றவன் ஒரே எட்டில் அவளை நெருங்கி இருக்க, கூச்சத்தில் நெளிந்தவள் ஆடவனின் சில்லென்ற கை தீண்டலில் தேகம் சிலிர்க்க, அதான் சொல்றேன் அத்தான் தப்பு தப்பா நடப்பாங்கன்னு மெல்லிய குரலில் சொல்ல,
தப்புனா என்ன தப்பு ஏஞ்சல்? ஒன்றும் தெரியாத அப்பாவி பையனாய் ஏறி இறங்கும் அவளின் தொண்டைக்குழியை பார்த்தபடி குறும்புடன் வினவ, அவனை முறைத்தவள், நீங்க வர வர சுத்தமா சரியே இல்லாதான். நேரமாச்சு, போய் தூங்குங்க. எங்க தூங்கவாடி? உன்னை கஷ்டப்பட்டு என் தோள் மேல சுமந்து மாடிப்படி ஏறி தூக்கிட்டு வந்தேன். ஓ அத்தான கொஞ்சமாவது கவனிடி. உனக்கு என்ன பத்தின எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லையாடி என்று சற்று எரிச்சல் மண்டிய பேச்சில் அவன் அவளிடம் எதிர்பார்க்கும் விஷயம் என்ன என்று உணர்ந்த பாவை அவனை அச்சத்தோடு நோக்கி, அத்தான் இல்ல, இதெல்லாம் தப்பு என்க. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏஞ்சல், அது உனக்கே தெரியும் என்றவன். யூஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஏஞ்சல் என்றபடி அருகில் வர, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் எப்படி தன்னவனிடம் இதை பற்றி கூறி புரிய வைக்க என்ற நினைப்பே அவளை வாட்டி வதைக்க அவன் கண்களில் வழிந்தோடிய தாபம் கண்டு அவனை தடுக்கவும் முடியாது, அவன் ஆசைக்கு இசைந்து இணையவும் முடியாது. தவித்து போன மகி கலங்கிய விழிகளுடன் அவனை நோக்கியபடி பின்னால் அடியெடுத்து வைத்தவளின் பூப்பாதம் ஏதோ பந்து போன்ற ஒரு பொருள் மீது வைக்க கால் வைத்த நேரத்தில் அது பிறண்டு அவள் பாதத்தை பிரட்டி வழுக்கிவிட, ஆ என்ற அலறலோடு கீழே விழ போனவளை தாவி பிடிக்கிறேன் என்ற பெயரில் நிலை தடுமாறி அவனும் அவள் மீதே விழ, அவர்கள் பின்னால் அடுக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளில் ஏற்கனவே மக்கி சிறு சிறு துளைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் மகி காலை இடறிவிட்ட பந்து பறந்து சென்று மணல் மூட்டை மேல் பட்டுவிடவே மூட்டைக்குள்ளிருந்த மணல் மொத்தமும் சரிந்து அவர்களுக்கு அடி எதுவும் பட்டுவிடக்கூடாது என்று மெத்தையாக படர இரு காதல் புறாக்களும் மணல் மெத்தையில் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு உருண்டு விழ மகி மேல் ஏறி உருண்டு தன் மேல் அவளை இரட்டி போட்டு கொண்டவன் அடுத்த நொடி தாபத்தோடு கவியிருந்தான். அவள் மென்னிதழை தூக்கம் வராது மொட்டை மாடிக்கு காத்து வாங்கலாம் என்று வந்த பைரவியின் கண்ணில் ஆரம்பம் முதல் இரு காதல் புறாக்களின் காதல் சேட்டைகள் எல்லாம் கண்டவளுக்கு ஆத்திரம், கோபம், அழுகை, பொறாமை என அனைத்தும் சேர்ந்து போட்டி போட்டு வர, அதற்கு மேலும் அவர்களின் காதல் காவியத்தை காண முடியாது ஏதோ ஒரு முடிவெடுத்தவளாக அங்கிருந்து வன்மம் கொண்டு விரைந்தாள். இதழ் 44. அத்தா. சொல்லு ஏஞ்சல். அத்தா. சினிங்களுடன் அவன் கையை சுருண்ட, என்னடி ஒரு முத்தம் ஒழுங்கா கொடுக்க விடுறியா? அதுக்குள்ள அத்தான் பொத்தான்னு சும்மா கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ற. அழுத்து கொண்டே அவளின் முகம் பார்க்க அவன் செய்த வேளையில் அதிர்ந்து போய் கண்கள் விரிய அவனை கண்டவளின் முகம் ரோஜா மலராய் சிவந்து போனது. அதை கண் குளிர பார்த்தவன், என்னடி கேப் விடாம அத்தா அத்தான் கூப்பிட்டு இப்ப பேசாம இப்படி உன் கோலி குண்டு கண்ண உருட்டியே என்ன கொல்ற? குழைந்த குரலில் அவளின் இடையோடு அணைத்து கொள்ள, போங்கத்தான், ராத்திரி என்ன தூக்கிட்டு வந்திய, இப்போ விடிஞ்சே போச்சு, கீழே போகணாத்தான், அம்மா தேடும், விடுங்க என்று சினுங்களுடன் அவன் மார்பில் அடிக்கும் அவள் கருத்தை பிடித்து தடுத்தவன், ஏண்டி இப்படி எல்லாத்துக்கும் வைக்கப்பட்டு என்ன ரொம்ப சோதிக்கிற? விரும்புகிற பொண்ணை நைட்டு முழுக்க ஒன்றும் பண்ணாம பக்கத்திலே வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதையும் மீறி உன்னை நான் எதுவுமே பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறதுக்கே பெருசா இதுல உன் அம்மா தேடும் ஆட்டுக்குட்டி தேடுன்னு ஓவரா அழுத்துக்கிற என்றவன். அவள் நெஞ்சில் தலை சாய்க்க போக பதட்டமாக மறு கையால் அவன் தலையை தாங்கி பிடித்த மகி அவனை நன்கு முறைத்து, என்ன சொன்னிய? நீய ஒண்ணுமே பண்ணாத பாப்பாவா இருந்தியலோ? நான் மட்டும் கொஞ்சம் விட்டிருந்தாலும் எனக்கே ஒரு பாப்பாவை கொடுத்திருப்பிய. எங்க என்றவள் கொழு சொல்லி அதிர அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். திடீரென மகி அவனிடமிருந்து ஓடியதும் உதடு பிதுங்கி அவள் போன திசையை பாவமாக பார்த்த அர்ஜுன். கொஞ்சம் அசந்ததும் அதுக்குள்ள ஓடிட்டாளா? பாவம் பார்த்து விட்டேன்ல, இருடி, அடுத்த முறை உன்னை வச்சுக்கிறேன் என்றான். ஒருவர் மேல் ஒருவர் படுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சல் மொழி பேசி சிரித்து சிவந்ததையெல்லாம் பார்த்துவிட்டு வந்த பைரவி இரவெல்லாம் தூங்காது கண்கள் சிவந்த நிலையிலும் வெறி பிடித்ததை போல் எப்போது அவர்கள் இருவரும் கீழே இறங்கி வருவார்கள் என்று இருட்டாக இருந்த படிக்கட்டு இருக்கும் இடத்தில் காவல் காத்து நின்று கொண்டிருந்தவள் அரையும் குறையுமாக முகம் முழுக்க புன்னகையுடன் புள்ளிமானாய் துள்ளி குதித்து ஓடி வந்த மகியை கண்டு வயிறு எரிந்தது. அவர்களுக்குள் அனைத்தும் முடிந்துவிட்டது போலும் என்று அவளாகவே கற்பனையாக நினைத்து கொண்டவளுக்கு ஆத்திரமும் அவமானமுமாக வந்தது.
இரவு இருவரையும் ஒன்றாக பார்த்துவிட்டு சரி அனைவரையும் எழுப்பி இவர்கள் அடிக்கும் கூத்தை காட்டிக் கொடுக்கலாம், அவமானப்பட்டு மகி சாகட்டும் என்று வேகமாக கீழே வந்தவள் பின் என்ன நினைத்தாலோ அப்படியே நின்றுவிட்டாள். மொத்த குடும்பத்தையும் கூட்டி வந்து காட்டுவது பெரிதல்ல, அவர்கள் எடுக்கப் போகும் முடிவுதான் பெரியது. இருவரும் ஒருவருக்கொருவர் நேசித்துதான் தங்களது தனிமையில் மனம் ஒத்து இருந்திருக்கிறார்கள். இதில் யாராவது ஒருத்தருக்கு சம்மதம் இல்லை என்றாலும் கூட குடும்பமாக சேர்த்து பஞ்சாயத்து கூட்டி கட்டாயப்படுத்தியவர்களுக்கு செருப்படி கொடுப்பார்கள். ஆனால் இங்கு எல்லாமே தலைகீழாக நடக்குமே. மற்ற கிராமத்து குடும்பம் போல காதலுக்கு எதிர்ப்பை காட்டும் குடும்பம் இல்லையே இது. இருவரின் காதலும் உண்மை எனும் பட்சத்தில் இவர்களே அவர்களின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்து விட்டுத்தான் மறுவேளையை பார்ப்பார்கள். நாமளே அவர்களை ஒன்று சேர்த்து வைத்ததை போல் ஆகிவிடுமே. பின்தான் வசதியாக வாழ வேண்டும் என்ற கனவெல்லாம் பாழாகிவிடும் என்றே அமைதியாக அடுத்து என்ன செய்வது என்ற யோசனையுடன் நின்றிருந்தவளின் கண்களில் பட்டுவிட்டாள் மகி. இனிமேலும் தாமதித்தால் அர்ஜுனும் தனக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தவள் காலை உணவையெல்லாம் முடித்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்த நேரம் கஜாவை சீண்டிவிட அங்கே இப்போது பஞ்சாயத்து தொடங்கியது. மகி தாவணி உடுத்தாமல் அர்ஜுனால் சிவந்த இடங்களை மறைக்கவே சேலையை கட்டி கடினப்பட்டு சிவந்த இடங்களை இழுத்து இழுத்து மறைத்தபடி அனைவருக்கும் குடிக்க மோர் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்க மகியின் கழுத்தில் இருந்த சிவந்த பர்த்தடத்தை பைரவியின் பாம்பு கண்களில் இருந்து தப்பவில்லை. மீனாட்சி, என் பொண்ணு பைரவிய பத்தி நீ என்ன நினைக்கிறவ? கஜா பிள்ளையார் சொல்லி போட சிறுசுகள் அனைவரும் இப்ப இது என்ன 7:30 கூட்டப் போகுதுன்னு தெரியலையே என்ற நினைப்போடு வேடிக்கை பார்க்க சுந்தரம் கஜாவின் திட்டம் புரிந்தவராய் எப்படியாவது அசிங்கப்பட்டு ஓடட்டும் என்பது போல் நீர்மோரை பருகினார். என்ன அண்ணி இப்படி கேக்குறிய? பைரவி நல்ல பொண்ணு, யார்கிட்டையும் அதிகமா பேசாம அது வேலையை அது பார்த்துக்கும் என்று சொல்ல, அப்ப உனக்கு என் பொண்ண பிடிச்சிருக்கு அப்படித்தானே என்று ராகம் இழுக்க, ஆமா அண்ணி, நம்ம வீட்டு பொண்ண எப்படி பிடிக்காம போகும் என்க. சரி, அப்ப உன் பையன் அர்ஜுனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா என்று பட்டனை கேட்டுவிட மகி கண்களில் அப்பட்டமான அதிர்ச்சி. அதை ஒருவித ஏளன சிரிப்போடு பைரவி பார்த்து கொண்டிருக்க அதற்கு மேல் மீனாட்சிக்கு அதிர்ச்சி. அர்ஜுன் சிறு வயது முதலேயே அவனுக்கு மனைவியாய் மகியை மட்டுமே அவர் மருமகளாய் கருதி இருக்க இப்போது இப்படி ஒரு குழப்பம் வரும் என்று அவர் நினைத்து பார்த்ததே இல்லை. அமைதியாக தலை குனிந்திருந்த மீனாட்சியிடம், என் பொண்ணை கட்டி கொடுத்தா அது உன் பையனுக்கு தானே, நான் இங்கே வந்ததும் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்குள்ள இதை பத்தி பேச முடியாம என்னென்னவோ நடந்து போச்சு. அழகும் படிப்பும் குணமும் வசதின்னு இப்படி எந்த ஒரு குறையும் இல்லாத என் பொண்ணு பைரவியை விட அர்ஜுனுக்கு ஏத்த பொண்ணு வேற எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா என்று சிலாகித்து கூற குடும்பத்தினர் அனைவரும் இதில் தாங்கள் மூக்கை நுழைத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் சங்கடமாய் அமர்ந்திருக்க இளைஞர் பட்டாளம் கார்த்தி, குரு, சூர்யா மூவரும் தங்களுக்குள் என்னென்னவோ கிசுகிசுத்து கொள்ள பெண்கள் எல்லாம் இவளை போய் அர்ஜுன் மாமாக்கு கட்டி கொடுக்க கேட்பாங்க என்ற ரீதியில் பார்த்து கொண்டு நின்றனர். என்ன மீனாட்சி இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அதான் என் மருமக கேக்குறாள்ல, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவை சொல்லுவியா என்று பங்கஜ பாட்டி சொல்ல, அது அத்தை, இதுல ஏன் முடிவு என்ன இருக்கு? கட்டிக்க போற 2 பேத்துக்கிட்டையும் சம்மதமானு கேட்டுட்டுதான் பெரியவங்க நாம எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். மீனாட்சி பட்டும் படாமலும் சொல்ல, அது என்ன உன் மவன் உன் பேச்சு கேட்க மாட்டானா? என் பையன் அப்படி இப்படி என் பேச்சை மீறி நடக்க மாட்டான்னு ஊர்ல இருந்து வந்தப்ப அப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப நீயே இப்படி சொல்றவ? பாட்டி இதத்தாளமாக பேச, இப்போ நீயே ஒரு முடிவு சொல்லு. உன் மயன்கிட்ட போறவு கல்யாணத்தை பத்தி பேசிக்கோ. என் பேத்திய உன் மயனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா இல்லையா? எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம்? கல்யாண தேதிய ஜோசியரை பார்த்து குறிச்சிட்டு வந்துடலாமா? அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு அதை மட்டும் இப்ப சொல்லு. பாட்டி கரார் செய்ய அங்கு இருப்போர் அனைவரும் பற்றி கொண்டு வந்தது. இப்படியா மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அநாகரிகமாக மாப்பிள்ளை கேட்பார்கள் என்று. என்ன பங்கஜம், இப்படியா ஒரு முறை இல்லாம சம்மதம் பேசுவ? எல்லாத்துக்கும் நேர காலம் ஒன்னு இருக்கா இல்லையா? இப்ப என்ன பைரவிக்கு வயசாகி போச்சு, அதுக்குள்ள அவளுக்கு கட்டி கொடுக்க போறவ பையுவை விட வயசுல பெரியவதான். இதோ மகி இருக்கா, அவளுக்கே இன்னும் நாங்க கல்யாணம் பண்றத பத்தி பேச்சு எடுக்கல. வள்ளி பாட்டி சொல்ல, ஆமா, இத்தனை வயசு வரைக்கும் அவளை யாரு உங்களை வச்சிருக்க சொன்னாவ? அதான் கவிதாவோட தம்பிக்கு கூட மகிய அவ கேட்டாலாமே, கொடுத்துருக்க வேண்டியதானே.
மகிக்கு கல்யாணம் கூடி வரலனா என்ன தோஷம் இருக்கோ, என்ன கன்றாவி இருக்கோ, அதுக்குன்னு என் பேத்தி கல்யாணம் கூடி வரும்போது பண்ணாம இருக்க முடியுமா? தேவையில்லாம என் பேத்தி வாழ்க்கை கெடுத்து விட்டுறதிய. எங்களுக்கு தெரியும் எதை எதை எப்பப்ப செய்யணும்னு. முகத்தில் அடித்ததை போல் பங்கஜம் பேச அனைவரின் முகமும் கருத்து போனது. அவர்கள் பேசுகிறார்கள் என்று பதிலுக்கு பதில் பேசினால் சண்டைதான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டனர். மகியோ மீனாட்சி என்ன பதில் சொல்வாரோ என்ற பயத்தில் சேலை முந்தானையை திருகியபடி நின்றிருக்க மீனாட்சி அருகில் துள்ளலாக ஓடி வந்து அமர்ந்த பைரவி, அத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? பைரவி தான் என் வீட்டு மருமகன்னு சொல்லுங்க அத்தை. எனக்கும் அர்ஜுன் மாமாவை பார்த்த நாள்ல இருந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவரை தவிர வேற யாரையும் என்னால புருஷனா நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று கண்ணீர் விட்டவளை பெரியவர்கள் அனைவரும் பாவமாக பார்க்க இளைஞர் பட்டாளம் முதல் அமர்ந்திருந்த போஸ் மாறாமல் அப்படியே இருந்தனர். படபடக்கும் நெஞ்சோடு மகி அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்றவளின் இடையில் யாரோ கில்ல என கத்தியவள் துள்ளி நிற்க நல்ல வேளை குழப்பத்தில் இருந்ததால் யாரும் அவளை பார்க்கவில்லை. அப்போதுதான் மண்ணில் புரண்டு தூங்கி எழுந்து சோம்பல் விட்டபடி வந்த அர்ஜுன் கூட்டம் கூடியிருப்பதை பார்த்து தன்னவளை எங்கே என்று தேடியவன் இமைகள் துடிக்க பதட்டமாக ஓரமாக நின்றிருந்தவளை கண்டு அவனிடம் வம்பு செய்ய கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்துவிட்டு தலை குனிந்தவளை யோசனையாக பார்த்து அங்கு நடப்பதை கூர்ந்து கவனித்தவனுக்கு ஓரளவு அங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்ததும் மகியை பார்க்க கலங்கியிருந்த கண்களில் இருந்து நீர் திரண்டு தரையில் விழுந்தது. சொல்லுங்கத்த, என் அர்ஜுன் மாமாக்கு கட்டி வைக்க உங்களுக்கு சம்மதம் தானே? பைரவி விடாமல் மீனாட்சியை ஐஸ் வைத்து ஒழுக்கி கொண்டிருக்க மீனாட்சி எதையோ சொல்ல வாய் திறக்கும் சமயம், எனக்கு சம்மதம் என்ற கணீர் குரலில் அனைவரும் ஒரு சேர குரல் வந்த திசையை பார்க்க பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அப்பட்டமான அதிர்ச்சி அவர்கள் முகத்தில் தெரிய பங்கஜம், கஜா, பைரவி முகத்தில் பிரகாசமாக மாறியது. மகி பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் உதடு கடித்து தன் அழுகையை அடக்கி அர்ஜுனை உணர்வற்று பார்க்க அவனும் அவளை ஒரு முறை பார்த்தவன் உதடு குவித்து பருக்கு முத்தம் ஒன்றை கொடுக்க வெறுப்பாக தலை கவிழ்ந்து கொண்டாள். என்னப்பா அர்ஜுன் சொல்ற, உனக்கு பைரவியை கட்டிக்க சம்மதமா? கஜா இழுத்து கொண்டு வர, சம்மதம்தான். ஆனா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ண பிறகு போலீஸ் கேஸ் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும் என்றவனை அனைவரும் புரியாமல் பார்க்க இப்போதுதான் கார்த்தி, சூர்யா, குரு முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. மகி அவனை முறைத்து பார்த்தவள் வேகமாக அவள் அறைக்கு சென்று விட்டாள். ஏதல் 45. உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போலீஸ் கேஸ் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும் என்ற அர்ஜுனை மொத்த குடும்பமும் புரியாமல் பார்த்து நிற்க மீனாட்சிக்கு கண்களை இருட்டி கொண்டு வருவதை போல் இருந்தது. மகி கண்ணீர் தழும்பும் கண்களோடு அவனை நன்கு முறைத்துவிட்டு அவள் அறைக்கு ஓடிவிட்டாள். என்னப்பா சொல்ற, நீ என் பொண்ணை கட்டிக்கிறதுனால ஏன் போலீஸ் கேஸ் ஆக போகுது? கஜா குழப்பமாக கேட்க பைரவி ஏதோ சரியில்லையே என்பது போல் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தவள், இல்ல இப்போ நம்ம மாமா வாய கிளறி மொத்த குடும்பத்து முன்னாடியும் வில்லங்கமா ஏதாச்சும் மகியை பத்தி சொல்லிட்டா நமக்கு தான் அசிங்கமா போயிடும் என நினைத்து அர்ஜுன் ஏதோ சொல்ல வாயெடுக்க, மாமா ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையா கூட என்னை கட்டிக்க சம்மதம்னு சொல்லுங்க, பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க, காஃபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவா என்று வேண்டுமென்றே அனைவரின் முன்பும் அக்கறையாக குழைய, இன்னைக்கு என்ன பூச்சிங்க ஓவர கால சுத்துது, ஏன் மாமா பேசாம பூஜாவோட ஸ்பெஷல் ஐட்டம் அந்த காய்கறி பாயாசத்தை வைக்க சொல்லி அதை இந்த விஷப்பூச்சிங்க மூக்குக்கு நேரா மோப்பம் பிடிக்க வச்சுட்டா உடனே செத்துறாது? என்ன மாமா நான் சொல்றது? பைரவியை பார்த்து கொண்டே குரு காதை கார்த்திக் அடிக்க, எல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனா நீ சத்தமா பேசினதுல உன் பிளான் தான் வெளியே லீக் ஆயிடுச்சு, எதுக்கும் உன் தங்கச்சிக்கிட்ட உதவாங்க உடம்ப தயாரா வச்சிரு. பூஜா முறைப்பதை கண்டு பீதியாக சொன்னவன் தள்ளி அமர்ந்துவிட கார்த்தி அவளை கண்டு என இழைத்து வைக்க, உனக்கு இருக்கு வாடா என்ற சைகையில் விரலையாட்டி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளை ஒரு பார்வை பார்த்த அர்ஜுன், நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது கிடையாது என்க. ஓ, அப்ப பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இப்படி ஏதாவது கொண்டு வருவா மாமா என்று பல்லை காட்ட, ஒன் ஸ்காட்ச் கிக்கா கிடைக்குமா என்றதும் அங்கிருந்த பெரியவர்களுக்கு யாருக்கும் புரியவில்லை. ஆனால் புரிந்தவர்கள் வாய் பொத்தி சிரிக்க பைரவி திருவென முழிக்க, என்ன கிடைக்குமா என அவன் புருவம் உயர்த்தி நக்கலாக பார்த்து கேட்டதும் அவன் தன்னை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறான் என்று புரிய ஆத்திரமாக வந்தது.
ஏண்டி அதான் தம்பி எதையோ இச்சுன்னு கேக்குதே, அதை போட்டு வந்து கொடேன். பங்கஜம் பாட்டி சொல்ல, அதான் வாயில வரல, மூடிக்கிட்டு கம்முனரு பாட்டி என்று பல்லை கடிக்கவும் பங்கஜம் வாய் மூடியது. மீனாட்சி இருந்த மனநிலையில் மகன் என்ன கேட்டான் என்றெல்லாம் காதில் விழாமல் போனது நல்லதாக போனது. ஏன் பேராண்டி அந்த இசுக்குன்னா என்ன கண்ணு? வள்ளி பாட்டி புரியாமல் கேட்க, அது சத்து டானிக்கு. கார்த்தி சொல்ல, ஓஹோ, எனக்கு கூட அடிக்கடி தலை கிறுகிறுத்து வந்துடுது, சத்து கம்மியா இருக்கும்னு நீ தானே சொன்ன, அந்த டானிக்கே எனக்கும் கூட என்று பாட்டி கேட்க, ஐயோ பாட்டி நீங்கிட்டு வா, இதெல்லாம் உன்ன மாதிரி பாட்டி குடிச்சா நேரா பரலோகம்தான், உனக்கு வேற டானிக் வாங்கித்தரேன் என்றவன் பாட்டியை இழுத்து அவன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டான். அர்ஜுன், நீ சொல்றது புரியல. பைரவிய கல்யாணம் பண்ணா அப்படி என்ன போலீஸ் கேஸ் ஆயிடும்? எங்கே இவனையும் விட்டுவிட்டால் தங்களின் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டிய கனவு சிதைந்து விடுமோ என்ற பயத்தில் கஜா மண்டை காய்ந்து கேட்டு வைக்க, ஆமா, பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணனா போலீஸ் கேஸ் ஆகாதா என்ன? அதுவும் கதிரண்ண என்னை கொண்டு போய் லாக்அப்ல வச்சு லாடம் கட்டிடும் என்ற அர்ஜுன் அனைவரின் தலையிலும் வான வெடி வெடித்து வைக்க, குரு கார்த்தி மட்டும் இயல்பாக இருந்தனர். கஜா பங்கஜம் பைரவி தலையில் இடி விழுந்ததை போல் இருந்தது அவன் சொன்னதை கேட்டு. அர்ஜுன், என்னப்பா சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யார? எப்ப? என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? ஐயோ, ஏண்டா அப்படி பண்ண? நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்ததே மகிய என் வீட்டு மருமகளா கொண்டு வரத்தானடா. ஏண்டா என் ஆசையில இப்படி மண்ணள்ளி கொட்டுன? ஒரே புள்ளைன்னு எல்லாத்தையும் ஓ இஷ்டத்துக்கு விட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மீனாட்சி தலையில் அடித்து கொண்டு அழ, அர்ஜுன், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்று குடும்பத்தினர் அனைவரும் அர்ஜுனை கேள்வியால் துளைத்து எடுக்க, வள்ளி பாட்டி ஒப்பாரி வைக்க, அர்ஜுன் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தானே ஒழிய வாய் திறக்கவில்லை. அரை முட்டையில் கால் போட்டு முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்த மகி காதில் வெளியே கத்தி அழுது கூச்சல் போடும் சத்தம் கேட்க கண்களை துடைத்து கொண்டு வேகமாக வெளியே ஓடி வந்தவள் குடும்பமே அர்ஜுனை வட்டம் அடித்து சாடி கொண்டிருப்பதைக் கண்டு நிலைமையை உணர்ந்தவள், அத்தா வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, என்னையத்தையும் கட்டிக்கிட்டாக, நான் தான் அவங்க பொண்டாட்டி என்றதில் அனைவரும் மகிபுரம் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை முகத்தில் தத்தெடுத்து கொண்டு திரும்ப அர்ஜுன் முகத்தில் வெற்றி புன்னகை அரும்பியது. இதை இந்த தருணத்தை தானே அவனும் எதிர்பார்த்து இத்தனை நாள் காத்திருந்தான். பைரவி முகம் அவமானத்தில் கருக தான் மீண்டும் மகியிடம் தோற்றுவிட்டோமே என்ற எண்ணமே அவளை வில்லத்தனமாக யோசிக்க வைத்தது. ஏ புள்ள, என்னடி சொல்றவ நீ? உன்னையத்தே அர்ஜுன் தம்பி கட்டிக்கிடுச்சா? அதிர்ச்சி மாறாமல் வானதி கேட்க, ஆமாத்த, அத்தந்தான் என் புருஷன் என்றவள் இத்தனை நாளும் அவள் கழுத்தில் மறைத்து வைத்திருந்த மாங்கல்யத்தை வெளியே எடுத்து காட்ட அனைவரும் பேச்சற்று நின்றிருந்தனர். குடும்பத்தினர் அனைவருக்குமே அர்ஜுன் மகி திருமணத்திற்கு சம்மதம் என்ற வகையில் ஏன் இப்படி யாருக்கும் தெரியாமல் யாருமற்ற அனாதை போல் திருட்டு கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று ஒவ்வொருவரின் மண்டையிலும் ஓடிக்கொண்டிருக்க, மீனாட்சி நடப்பது எதுவும் புரியாமல் அமர்ந்திருக்க, பாட்டி அழுகையை நிறுத்திவிட்டு மூக்கை உறிஞ்சியபடி நடப்பதை மௌனமாக கண்டார். ஏமா, நீயே போய் தனியா கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரியவளா வளர்ந்துட்டியா? இந்த அப்பனுக்கு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வக்குல்ல நினைச்சிட்டியா? கரகரத்த குரலில் கேட்ட ரவிச்சந்திரன் உடைந்து அமர, ஐயோ அப்பா, இப்படியெல்லாம் பேசாதிய, இதையெல்லாம் நான் வேணும்னே பண்ணலப்பா என்று அவர் காலுக்கடியில் விழுந்து அவர் மடியில் தலை கவிழ்ந்து மகியள, அப்பா, அவ ஒண்ணு யாரும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணல, சந்தர்ப்ப சூழ்நிலையில அர்ஜுன் மகி கழுத்துல தாலி கட்டினா. குரு சொல்ல, என்னப்பா சொல்ற? வீட்டுக்கு தெரியாம தாலி கட்டுற அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை அமைஞ்சு போச்சு? ஆதங்கமாக வீட்டினர் கேட்க, ராசதுரை மகியை கடத்தியான்று. மகியிடம் சண்டையிட்டு நீயா என்ன தேடி வர வைப்பேன் என்று அறைக்குள் அடைந்து கிடந்த அர்ஜுன் மகியை நோட்டமிட்டு கொண்டுதான் இருந்தான். ரிஷி மூலம் மகியை சுற்றி என்னென்ன ஆபத்து இருக்கிறது என்று முன்பே விசாரித்து வைக்க சொன்னவன் ராசதுரை மகியை அடைய அவன் சொந்த மனைவியை கூட கொன்ற அனைத்து விவரமும் சேர்த்து சொல்லலானான். அதில் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த அர்ஜுன் அவன் டீமில் உள்ள ஆளை மறைமுகமாக மகியை கண்காணிக்க சொன்னதில்
அவனும் மகி எங்கு சென்றாலும் அவளை பின்தொடர்ந்து அர்ஜுனுக்கு தகவல் கொடுத்து விடுவான். மகி கடத்துவது தெரிந்தும் அவன் ஆளை தடுக்க வேண்டாம் என்றவன் அமைதியாக இருந்து அவளை எங்கு கடத்தி செல்கிறார்கள் என்ற விபரம் கேட்டறிந்து முதலில் அந்த இடத்துக்கு வந்தவன் அப்போதுதான், நான் என் அத்தானத்தை விரும்புறேன், என் கழுத்துல தாலி நூடி ஏறினா அது அவர் கையால தான் என்று மகி அழுது கத்திக் கொண்டு இருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் மலை சாரல் வீசுவதைப் போல் உணர்ந்தவன் மகியை நோக்கி செல்லும் நேரம், அது எவண்டி புதுசா அத்தான் சொத்தான்னு கதை விடுற, மரியாதையா வாய மூடிட்டு நான் கட்டுற தாலியை ஏத்துக்கிட்டு என் கூட வந்து வாழு என்ற ராசத்துறை மகி கழுத்தில் தாலியை வைத்து முடிச்சிட போக அர்ஜுன் விட்ட உதையில் சுவற்றில் தூக்கி எறியப்பட்டிருந்தான் ராசத்துறை. தன் முன்னால் கண்கள் சிவக்க உக்கிரமாக கை சட்டையை மடக்கிவிட்டபடி நின்றிருந்த அர்ஜுனை கண்ணீரோடு கண்டவளின் உதடுகள் அத்தான் என்று முணுமுணுக்க, டேய் எவன்டா நீ, நல்லா பால ஊற வச்ச பழம் மாறி இருந்துட்டு ஏன் இடத்துக்கே வந்து ஏன் மேலேயே கை வைக்கிறியா? கத்திக்கொண்டே ஓடி வந்த ராசத்துறையின் சட்டையை கொத்தாக பற்றியவன், நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பதில் தெரிஞ்சிரும், ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன ஆவனதான் எவனுக்கும் பதில் தெரியாது என்றவன் அவன் மூக்கில் ஓங்கி ஒரு குத்துவிட ரத்தம் கொப்பளிக்க தரையில் சரிந்தவனின் மார்பில் காலால் எட்டி ஒன்று விட தரையில் தேய்த்து கொண்டே போய் சுவற்றில் மோதிய வேகத்தில் அவன் உடல் மொத்தமும் குலுங்கியது. அவனை எட்டிவிட்ட வேகத்தோடு மகியின் புறம் அவன் திரும்ப அவன் அடித்த அடியை பார்த்த மகி அரண்டு போய் அவனை பார்க்க அவள் மடியில் இருந்த தாலிக்கயிறை கண்டவன், நீ என்ன விரும்புறதான ஏஞ்சல் என்ற கணீர் குரலில் அவள் தலை தானாக அசைய அவ்வளவுதான். அடுத்த நொடி அவள் கழுத்தில் மாங்கல்யம் சூடி தன்னவளாக்கியிருந்தான். அர்ஜுன் மகி கழுத்தில் தாலி கட்டிய அந்நேரம்தான் குரு கதிர் இருவரும் வந்தடைந்தனர். ஏற்கனவே ராசத்துறை செய்த அளப்பறையில் எங்கே தன் கழுத்தில் தாலி கட்டி விடுவானோ என்று பயந்து போயிருந்தவள் திடீரென அர்ஜுன் அவள் கழுத்தில் தாலி கட்டியதும் அதிர்ச்சியில் மயங்கி போனாள். அதன் பின் நடந்தவற்றை இருவரிடமும் கூறிய அர்ஜுன் மகி தன்னை மட்டும் அல்ல வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவில் தன்னை விரும்பியும் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருந்தால் அவள் நிச்சயம் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்பதை சொல்ல கதிருக்கு கூட அர்ஜுன் செய்ததுதான் சரி என்று தோன்றியது. ஆனால் ஒரு அண்ணனாக குருவின் மனம்தான் சொந்தங்கள் யாருமின்றி தங்கையின் திருமணம் நடந்தேறிவிட்டதே என்ற வருத்தம் கொண்டது. அதன் பிறகு வேலை விஷயமாக கதிரிடம் மற்ற அனைத்தையும் பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு மயங்கி இருந்த அவன் மனையாளின் நெற்றியில் கணவனாக உரிமையுடன் முதல் முத்திரையை பதித்துவிட்டு சென்று விட்டான். அதன் பிறகு மகி அவனிடம், நமக்கு கல்யாணான விஷயத்த இப்போதைக்கு வீட்டில் சொல்ல வேணாம் என்று அவனிடம் கூற, இல்ல உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது ஏஞ்சல், நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் என்று பிடிவாதம் பிடித்தவனின் கையை எடுத்து அவள் தலை மீது வைத்து, நானா வாய திறந்து சொல்லுங்கன்னு சொல்ற வரைக்கும் நீய யார்கிட்டயும் நமக்கு கல்யாணம் ஆனதை பத்தி சொல்லக்கூடாதத்தான் என்று சத்தியம் வாங்கி கொண்டாள். விருப்பம் இல்லாமல் சத்தியம் செய்தான். கணவன் என்ற உரிமை அவள் கழுத்தில் அவன் நிலைநாட்டியிருப்பதால் மட்டுமே அவனை அவளிடம் அத்தனை தூரம் நெருங்க விட்டிருந்தாள் மகி. அர்ஜுனும் குடும்பத்தினர் அத்தனை தூரம் கேட்டும் சொல்லாமல் இருந்த காரணம் அவளுக்கு செய்த சத்தியத்தையும் தாண்டி எத்தனை நாள் தான் யாருக்கும் தெரியாமல் அவன் மனைவியை திருட்டுத்தனமாக தூக்கி சென்று மொட்டை மாடியில் வைத்தே கொஞ்சிக் கொண்டிருக்க முடியும்? எப்படியாவது அவள் வாயாலேயே அனைவரின் முன்பும் தங்களுக்கு திருமணமான விஷயத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றெண்ணி இருந்தவன் பைரவி கொளுத்து போட்ட வெடியை கப்பென பிடித்து வெடிக்க வைத்து விட்டான். இது அனைத்தையும் குரு சொல்லி முடிக்க ஒரு பக்கம் அவர்களின் நியாயம் புரிந்தாலும் தங்களின் பிள்ளைகளின் திருமணத்தை விமர்சையாக நடத்தி கண்குளிர பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்கத்தான் செய்தது.